வாங்க தாத்தா. மெதுவா. என் பசியை நித்தி தொட்டிட்ட தாய். என்ன மாரி எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க பசியை யார் தாய் தீட்டு வைப்பாங்க? ஏம்மா இனியா, இவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜை வீட்டுக்குள்ள வைக்காம ஏன் தெருவில் வச்சிருக்க? இது வீட்டுக்குள்ள வைக்கிற ஃப்ரிட்ஜ் இல்ல. இது பேரு ஐயமிட்டு உன். அப்படின்னா நம்ம வீட்ல ஒவ்வொரு நாளும் வெரைட்டியா டேஸ்டியா சமைக்கிறோம், சாப்பிடுறோம். மீதியை ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுறோம். ஏற்கனவே வச்ச சாப்பாட்டையும் இப்ப வைக்கிற சாப்பாட்டையும் நம்ம மறந்துடுறோம். 2-3 டேஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்து ஐயோ கெட்டு போச்சேன்னு குப்பையில போட்டுடுறோம். ஒரு நாளைக்கு இந்தியாவுல 19 லட்சம் டன் உணவு வேஸ்டா குப்பைக்கு போகுது. 135 கோடி மக்கள் வாழ்ற நம்ம நாட்டுல 40 கோடி மக்கள் தினமும் பட்னியோட படுக்கிறாங்க. உங்க வீட்ல நீங்க சாப்பிட்டது போக மீதி இருக்கிற இல்ல நீங்க வேண்டாம்னு நினைக்கிற உணவுகளை தயவு செஞ்சு எடுத்துட்டு வந்து இந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. யாருக்கு பசிக்குதோ, யாருக்கு இது தேவைப்படுதோ அவங்க வந்து எடுத்துப்பாங்க. கிரேட் ஐடியா இனியா. சாப்பாடு மட்டும் தான் வைக்கணுமா? நம்ம வீட்ல தேவையில்லாம எந்த பொருள் இருக்குதோ அந்த பொருள் வாங்க வழி இல்லாம தவிக்கிற மக்கள் நம்மள சுத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்க வீட்ல இருக்கிற பழைய துணிமணி, பண்ட பாத்திரங்கள், செப்பல் கூட கொண்டு வரலாம். சூப்பர் ஐடியா இனியா. தேங்க்யூ. என் மகள் ஆரம்பித்திருக்கிற இந்த ஐயமிட்டு உன் மணிமேகலினுடைய அட்சய பாத்திரம் போல பசியோடு வர்ற அத்தனை பேருக்கும் பசிப்பினியை தீர்க்கும்னு நான் நம்புறேன். இந்த